Hello fellow investors. இந்த வீடியோவை நான் அரௌண்ட் 3:15 PM ரெக்கார்ட் பண்ணுறேன். 3:17 PM to be precise. சில பார்ட்ஸ் ஆஃப் வீடியோவை நான் மார்னிங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சில பார்ட்ஸ் வந்து மார்க்கெட் முடிகிற டைமில் ரெக்கார்ட் பண்ணால் இன்னுமே அக்யூரேட்டாக இருக்குமேன்ட்டு வெயிட் பண்ணி இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். எனக்கு 4:25 PMக்கு நெபியஸோட ஏர்னிங்ஸ் போர்ட் வந்துடும். 4:30 PM நினைக்கிறேன். அப்புறம் அவங்களோட கால் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கிற காரணத்தினால நான் இப்படி பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இன்றைக்கி சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சில இண்டிவிஜுவல் கம்பெனி அப்டேட்ஸ் இருக்குது. டாட்டாவில் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம மேலோட்டமாக பார்க்கலாம். சென்கோ கோல்ட் அண்ட் கோர்வியோட ஏர்னிங்ஸ் பற்றி நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஜோதி லேப்ஸ் அண்ட் கேப்லின் பாயிண்டோட ஏர்னிங்ஸ் பற்றி நான் 4 வீடியோவில் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ ஆல்ரெடி கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐடிசி பற்றி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. அதை பற்றின என்னோட கருத்துக்களை நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கை கோல்ட், சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ், கேட்வே டிஸ்ட்ரி பாக்ஸ் பற்றின சில ஐடியாஸும் ஷேர் பண்ண போகிறேன். காட்ரேஜ் கன்சியூமரில் சில லீடர்ஷிப் சேஞ்சஸ் வரப்போகுது போல். அதை பற்றி இந்த வீடியோவில் மேலோட்டமாக பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி 50 0.45% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சமாக அட்ஜஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அட் 3:30 PM. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.28% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 0.27% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் மிட் கேப் 0.07% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி செக்டர்லாம் பார்க்கும்போது நிஃப்டி 80 செம்மடி வாங்கியிருந்தது. என்னோடய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற KP80 அண்ட் நியூஜன் கூட கொஞ்சமாக கரெக்டாக இருந்தது. PSU பேங்க் ஹஸ் பீன் த பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர். 1.8% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபினான்ஷியல்ஸ் ஓவராலாக பார்க்கும்போது ப்ரைவேட் பேங்க் பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேரும் இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே அடி வாங்கியிருக்கு. FMCGயும் நல்லாவே அடி வாங்கியிருக்கு. தீமேட்டிக்காக எப்பவுமே பார்க்குற கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பார்த்துலாம் 0.1%. நிறைய பேர் கேபிட்டல் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இண்டெக்ஸ் வழியாவா இல்லை ETF வழியாவான்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இண்டெக்ஸ் ரூட் இஸ் அ பெட்டர் ரூட்டுங்கிறது என்னோட புரிதல். ஏன்னா ETFல கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், லிக்விடிட்டி பற்றி யோசிக்க வேண்டியிருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஐ திங்க் நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணாலுமே லாங் டேர்மில் இட் வில் பி அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. டாடா சன்ஸோட சேர்மன் N. சந்திரசேகரன் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாரு. ஐ திங்க் ஜான்வரியில் தான் அவரோட டேர்ம் முடியுதுன்னு நினைக்கிறேன். பட் அவர் ஏர்லியாகவே ரிசைன் பண்ண போகிறங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துட்டு நான் எந்த விதமான ரீஅப்பாயின்மெண்ட்டும் சீக் பண்ண போகிறது இல்லைங்க சொல்லியிருக்காரு. டாடா ஸ்டாக்ஸ் எல்லாமே சம்மடி வாங்கியிருந்தது. இந்த லீடர்ஷிப் டிரான்சிஷன் டாட்டாக்கு நல்லா இருக்குமா இல்லை எவ்வளோ நாள் எடுக்கும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள், நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்குது. TCS கரெக்டாக இருக்குது, டாடா ஸ்டாக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. சொல்லப்போனால் TCSலாம் 5% மேலே கரெக்டாக இருந்தது. இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரில. எனிவே இது ஒரு அப்டேட், முக்கியமான அப்டேட். டாடா குரூப்பில் நிறையா ஸ்டாக்ஸ் நிறையா பேர் ஹோல்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு ரெசிக்னேஷன் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிற நியூஸும் கூட. காட்ரேஜ் கன்சியூமர் பற்றின ஒரு அப்டேட். இன்றைக்கி 10% லோவர் செக்யூர் அடிச்சது போல். அங்கேருந்து கொஞ்சமாக ரெக்கவர் ஆச்சா என்னன்னு தெரில. காட்ரேஜ் கன்சியூமரோட CEO சுதீர் சீதாபதிங்கிறவர் சடனாக எக்ஸிட் ஆகிருக்காங்க. புரோக்கரேஜஸ் அனலிஸ்ட்லாம் வந்து திடீர்னு பயந்துட்டாங்க. என்னப்பா திடீர்னு வந்து MD and CEO ரிசைன் பண்ணிட்டாரு, என்ன ஆக போகுதுங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசிஃப் மல்பாரிங்கிறவங்கள புதுசாக MD and CEO அப்பாயிண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக என்னன்னு தெரில. சிப்லாவில் கூட ஐ திங்க் ஏர்னிங்ஸ் போட வந்தோன்னே லீடர்ஷிப் ட்ரான்சாக்ஷனால் போட்டு அடித்து ஒரு 15-20% மேலே கரெக்ட் ஆகிட்டு இருந்தது ஓவர் பீரியட் ஆஃப் டைம். அந்த மாதிரி இங்கேயும் ஏதாவது கரெக்ஷன் நடக்குதா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் இந்த கம்பெனியை வந்து ரொம்ப ஆக்டிவாக ட்ராக் பண்ணல. ஸோ இது ஒரு முக்கியமான நியூஸுங்கிற ஒரே காரணம் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சென்கோ கோல்டு இன்றைக்கி ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை வெளியிட்டோன்னே மறுநாடி வாங்கியிருந்தது. 11 o'clock அவங்களோட கான்ஃபரன்ஸ் கால் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் அதை கேட்க போகிறதில்ல. நான் இந்த கம்பெனியை ட்ராக்கும் பண்ணல. எனிவே அவங்க சில இம்பார்ட்டண்டான ஹைலைட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க, சில கமெண்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. அவங்களோட மீடியா ரிலீஸ்லேருந்து நம்ம அதை படிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிக்கலில் மோட்டிலால் ஓஸ்வால் சென்கோ கோல்டு பற்றியும் அவங்க இருக்கிற செக்டார் கோல்ட் ஜுவல்லரி செக்டார் பற்றியுமே சில இன்ட்ரெஸ்டிங்கான இன்சைட் ஷேர் பண்ணிங்க. அது குயிக்காக நம்ம பார்த்துருவோம். இவங்களோட ரெவன்யூ CAGR ஃப்ரம் FY 2022 to 2026 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 34% இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ரெவன்யூ 67.4% ஜம்ப் ஆகிருக்கு. 3056 கோடி Q1 FY 2027 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நெட் ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. மார்க்கெட்டுக்கு அது பிடிக்கல. கைடன்ஸ் பற்றியும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் சேல்ஸ் இருக்கும் இன் Q2ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மார்க்கெட்டுக்கு அது பிடிக்கல. இனிமேல் அது பார்க்குறதுக்கு முன்னாடி சென்கோ கோல்டோட சில இம்பார்ட்டண்டான விஷயங்களை பார்த்துருவோம். அவங்களோட EBITDA 16.2% year-on-year க்ரோ ஆகிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து கன்சாலிடேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் நம்பர்ஸ் 184 crores to 213 crores. ஆனால் EBITDA மார்ஜின் பாருங்கள் 10% 7% கான்ட்ராக்ட் ஆகிருக்கு. மார்ஜின்ஸும் கம்மியானது மார்க்கெட்டுக்கு ஆப்வியஸ்லி பிடிக்காது. இன்னும் டீட்டெயிலாக நம்ம அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மோட்டிலால் ஓஸ்வால் இந்த செக்டார் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த கோல்ட் ஜுவல்லரி செக்டார் இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த லாங் டேர்ம் தீசஸ் இன்னுமே இன்டாக்டாக இருக்குங்கிறத சொல்கிறாங்க. 2 இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரக்சரல் ட்ரெயில்வின்ஸ் அவங்க சொல்கிறாங்க. ஃபார்மலைசேஷன் அண்ட் ப்ரீமியமைசேஷன். இந்தியாவில் ஆர்கனைஸ் ரீட்டைலோட ஷேர் வந்து FY 2019 20-25% தான் இருந்திருக்கு. இப்போது 40-45% வளர்ந்துருக்கு. இது இன்னுமே வளர்ந்துக்கிட்டே தான் போகும்.
கிட்டத்தட்ட ஆர்கனைஸ் ஷேர் ஆஃப் இந்தியாஸ் ஜுவல்லரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 8.5 ட்ரில்லியன் ருபீஸை வந்து ரீச் பண்ணியிருக்கு. இட் இஸ் அ ஃபினாமினல் நம்பர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்மலைசேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ரீமியமைசேஷனும் சூப்பராக இருக்குது. ஸோ கோல்ட் ஜுவல்லரி கம்பெனிஸ் மோஸ்ட் ஆஃப் தம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண, நல்ல எக்ஸிக்யூஷன் இருக்கிற, நல்ல மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே கண்டிப்பாக நல்லா பண்ணும். மோட்டிலால் ஒஸ்வால் ஸ்டில் புல்லிஷ் ஆன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் அண்ட் டைட்டன். அவங்க பிஎன் கேட்கிலுக்கும் பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் சென்கோ கோல்டுக்கு மட்டும் அவங்க நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை 430 rupees செட் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்கோ கோல்டோட ப்ரெஸ் ரிலீஸில் சில இம்பார்ட்டண்டான விஷயங்களை பார்த்துரும். அவங்க ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் 67% க்ரோ ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 53% க்ரோ ஆயிருக்கு. இது நம்மளுக்கு தேவையில்லை. FY26 நம்ம ப்ரீவியஸ் குவார்டர் டிஸ்கஸ் பண்ணும்போதே பேசியிருக்கோம். எனிவே எபிட்டா பார்த்தீங்கன்னா 16% இயர் ஆன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 22% டிக்ளைன் ஆயிருக்கு. நம்ம வந்து மார்ஜின்ஸ்க்கு வரும் 330 basis points 3.3% இயர் ஆன் டிக்ளைன் ஆயிருக்கு. 6.5% குவார்டர் ஆன் குவார்டர் டிக்ளைன் ஆயிருக்கு. மார்ஜின் ஹஸ் பீன் ஸ்குவீஸ்ட் ஹெவிலி. சேம் அப்ளைஸ் டு பேட் மார்ஜின்ஸ். 2.4% இயர் ஆன் டிக்ளைன் ஆயிருக்கு. 4.5% குவார்டர் ஆன் குவார்டர் டிக்ளைன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின், எபிட்டா மார்ஜின்ஸ் அண்ட் ஓவராலாக அவங்க மார்ஜின் ப்ரொஃபைலே மரணாடி வாங்கியிருக்கு. ரீட்டைல் சேல்ஸ் என்ன தான் 50% வளர்ந்துருந்தாலும், சேம் ஸ்டோர் சேல்ஸ் க்ரோத் என்ன தான் 39% இயர் ஆன் இயர் வளர்ந்துருந்தாலும், கண்டிப்பாக இவங்க மார்ஜின் ஸ்குவீஸ்க்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இன்றைக்கி கான்கால் ஏதாவது சொல்லிட்டாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். எனிவே ஸ்டாண்ட் அலோன் அண்ட் ரீட்டைல் மூமெண்ட்டாக நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியில் சில இஷ்யூஸ் இருந்துங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் துபாயில் இருக்கிற இவங்களோட SGJTLங்கிற ஒரு என்டிட்டி. இவங்க துபாயில் இருக்கிற ஸ்டோர்ஸ் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ராடினரி மார்க்கெட் சுச்சுவேஷன், ஆப்வியஸ்லி இவங்க இந்த ஜியோபொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி பற்றி தான் சொல்கிறாங்க. அதனால இவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி மறுநாடி வாங்கியிருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து எவ்வளோ தூரம் உண்மைன்னு எடுத்துக்கிறதுன்னு தெரில. பிகாஸ் அந்த ஒரு ஏரியானால இவங்களோட என்டையர் மார்ஜின்ஸே ஸ்குவீஸ் ஆகிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. எனிவே இவங்க கைடன்ஸில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தேன். எஸ், லுக்கிங் அஹெட் Q2 is seasonally softer. However, our teams are focused on customer engagement and planning inventory and new design launches தான் சொல்கிறாங்க. Q2 சாஃப்டாகவும் இருக்குங்கிறாங்க. Q1 பர்ஃபார்மன்ஸே கொஞ்சம் சுமாராக இருக்குது. மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு ஃபியூ குவார்ட்டர்ஸ்க்கு இதில் பெரிய பிரச்சனை இருக்குது, வாய்ப்புகள் இருக்குன்னு போட்டு அடிச்சிட்டாங்க. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் காஷியஸாக சொன்ன தங்கமயிலே போட்டு மறுநாடி அடித்தாங்க. பட் தங்கமயில் வாஸ் பிரிட்டி ஓவர் வேல்யூட். சென்கோ ஆல்ரெடி கொஞ்சம் டீசென்ட் வேல்யூவில் தான் இருந்தது. பட் இந்த மாதிரியான இஷ்யூஸ் நடக்குங்கிறத மேபி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். தே வில் பி இன் கான்டாக்ட் வித் த மேனேஜ்மெண்ட் டீம். நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் டீமை கான்டாக்ட் பண்ணாலோ, இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸ் பேஜ்குள்ளே போயிட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணால் கூட நம்மளுக்கு இந்த மாதிரியான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்காது. இன்ஸ்டிடியூஷன்ஸில் இதுக்குன்னே ஒரு ரீசர்ச் டீம் வச்சுருப்பாங்க. அடிக்கடி வந்து இந்த மேனேஜ்மெண்ட் டீமோட கான்டாக்டில் இருப்பாங்க. ஸோ வந்து தே மைட் நோ அ லிட்டில் ஏர்லியர் தேன் அஸ். ஸோ வி ஹவ் டு ப்ளே த லாங் டேர்ம் கேம். அப்போ தான் நம்மளால் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியுங்கிறத நான் அடிக்கடி சொல்கிறேன்ல. அதுக்கு முக்கியமான காரணம் ஷார்ட் டேர்மில் வர அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு கடைசியாக தான் வந்து சேரும். இது நம்மளுக்கு வந்து ஒரு சாபம். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தால் தான் லாங் டேர்மில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். லாங் டேர்மை பற்றி மட்டுமே யோசிக்க முடியும். இல்லை நீங்கள் ஒரு டெக்னிக்கல் சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா ப்ராபப்லி இஃப் யூ ஆர் டூயிங் வெல் யூ கேன் கண்டினியூ டு டூ தட். எனக்கு அது வரல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த லாங் டேர்ம் கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஐ ஆம் பிளேயிங் தட் கேம். சென்கோ கோல்டு எத்தனை பேர் ஹோல்ட் பண்ணுறீங்க? சென்கோ கோல்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த குவார்ட்டர் அடி வாங்கினதுக்கான காரணம் வெறும் மார்ஜின் ப்ரொஃபைல், வெறும் வீக்கர் கைடன்ஸ்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஃபண்டமெண்டலாக இந்த பிஸ்னஸில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? அதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். இப்போ கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ்க்கு வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் சில பார்ட்ஸ் மட்டும் நான் மார்னிங்கே ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். எனிவே கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் இஸ் ட்ரேடிங் அட் 54.95 rupees கரண்ட்லி. நேற்றுக்கு அவங்களோட டிவிடெண்ட் எக்ஸ்டேட். ஸோ நேற்றுக்கே நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஷேர் ப்ரைஸ் கரெக்டாக ஆரம்பிச்சிருக்கும். யூஸ்வலாக இது வரைக்கும் நான் பார்த்தது, இவ்வளோ வருஷமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தது, எக்ஸ்டேட் அன்றைக்கி விற்கிறத விட எக்ஸ்டேட் முடிஞ்சு ரெக்கார்டேட் முடிஞ்சு அடுத்த நாள் விற்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. மேபி தட் ஸ்டில் கன்ஃபியூஷன் தான் என்னன்னு தெரில. நேற்றுக்கு விற்றுருந்தா கூட உங்களுக்கு கண்டிப்பாக டிவிடெண்ட் கிடச்சிருக்கும். பட் இன்றைக்கி வந்து இன்னொரு பெரிய செல் ஆஃபை பார்த்துருக்கு. இது இன்னும் ப்ரொலாங் ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். நான் வாங்கின ஆவரேஜ்லேருந்து ரொம்ப ஒன்றும் குறையில, ஒரு 2-3% தான் கீழே இருக்குது. ஒரு 4% பொசிஷன் மை போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஸோ ஐம் நாட் வெரி கீன் ஆன் ஆடிங் டு மை பொசிஷன் இமீடியட்லி. இங்கே வந்து இமீடியட்டாக ஒரு சூப்பர் ரன் அப் கிடைக்குங்கிறதையும் நான் எதிர்பார்க்கல. திஸ் இஸ் அ லாங் டேர்ம் பிளே. ஸோ இஃப் இட் ட்ராப்ஸ் ஃபர்தர், இஃப் தேர் நியரிங் புக் வேல்யூ 1.2 கீழெல்லாம் புக் வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வந்தாங்கன்னா இட் வில் பிகம் அன் அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நான் நினைக்கிறேன். ஏற்கனவே வாங்காதவங்களுக்கு ஆப்வியஸ்லி திஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் டைம் டு ஆட். ஐ வில் கண்டினியூ டு பை கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ். இட் வில் டூ வெல் இந்த லாங் டேர்ம்ங்கிறத நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ்க்கு வரும். 254 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் 52 week லோ. இதோட ஹிஸ்டாரிக்கல் சார்ட் பார்த்து இது எங்கே சப்போர்ட் இருக்குது, இப்போ இங்கே வாங்கலாம், திரும்ப 229 rupees வாங்க, இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. நான் அதை பண்ணவும் போகிறதில்ல. I think the earnings report, despite several headwinds
எக்ஸ்டர்னல் ஹெட்வின்ஸ் இந்த கம்பெனியில் கூட எந்த இஷ்யூவும் இல்லை, இருந்தாலும் அவங்க ஓரளவுக்கு டீசெண்டான ரிப்போர்ட் காமிச்சிருந்தாங்க. மார்க்கெட் இஸ் நாட் வில்லிங் டு லுக் அட் இட் ஃப்ரம் த லாங் டர்ம் பிக்சருங்கிறது க்ளீனாகவே தெரியுது. ஐ திங்க் தேர் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இயர். நான் வாங்கின ஆரம்பித்ததுலேருந்து கரெக்டாக கிட்டத்தட்ட 30% கரெக்டாக இருக்குது. நான் எப்போவுமே ஒரு ஸ்டாக் 30% கரெக்டாக வரைக்கும் எப்படி என் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணலாம்னு யோசிச்சு தான் ஒரு கம்பெனியில் என்ட்ரி ஆவேன். பிகாஸ் ஐ அக்கௌண்ட் ஃபார் அ பாசிபிள் டவுன் டவுன் இந்த கம்பெனி. இப்போ கிட்டத்தட்ட நான் இது கீழே போகுங்கிற ஒரு கணக்கில் வாங்கவே இல்லை. ஸோ ஐம் கோயிங் டு ஹோல்ட் ஆன் டு மை பர்ச்சேசஸ். இன்றைக்கி நான் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். நான் வேணால் ஸ்க்ரீன்ஷாட்டை போட ட்ரை பண்ணுறேன். சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ் அட் ரஃப்லி 255.6 rupees நான் வாங்கியிருந்தேன். ஐ வில் கண்டினியூ டு பை, பட் ஐ ஒன்லி பை ஒன்ஸ் இட் ட்ராப்ஸ் another 10-15% ஃப்ரம் யர். என் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10% இருக்கிற ஒரு கம்பெனி. ஐ திங்க் திஸ் அ ஸ்லோ வேல்யூ ப்ளே. லாங் டேர்மில் கண்டிப்பாக நல்லா பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பேச பேச இறக்கிட்டே போகுது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏர்னிங் சீசன் ஏன் முக்கியங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ் டிடன்ட் ஷோ ஃபார் டீசன்ட் க்ரோத். அவங்க வந்து ரொம்ப மாடரேட்டான க்ரோத் காமிச்சிருந்தாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சன்செட் செக்டரில் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சில பேர் நம்பிக்கிட்டும் இருக்காங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்கைகோலோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்துச்சா, ஸ்டாக் வந்து இப்போது நல்லாவே ரன் அப் கொடுத்துருக்கு. அன்றைக்கி ஒரு 8% ஏறிச்சு, இன்றைக்கி 815 rupees மேலே போயிருச்சு. இவங்க வேகமாக வளர்ந்துட்டுருக்கிற ஒரு கம்பெனி. சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸில் வளர்ச்சி ரொம்ப கம்மி. ஆனால் மார்க்கெட் இஸ் அட்டாக்கிங் இட், கிளைமிங் தட் இட் இஸ் அ டெட் கம்பெனி. இங்கே இனிமேல் க்ரோத்தே இருக்காதுங்கிறத கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ் க்ரோத் இருக்காதுங்கிறத சொல்லவே இல்லை, ஸ்லோவான க்ரோத் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்னோட ஆல்ஃபாவாக நான் பார்க்குறேன். ஐ திங்க் ஐ கேன் மேக் அ டீசன்ட் ரிட்டர்ன் இன் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ் பை டேக்கிங் அ கான்ட்ரேரியன் வியூ பாயிண்ட். ஆனால் ஸ்கை கோல்டன் டைமண்ட்ஸில் அப்படி இல்லை. மார்க்கெட் கொஞ்ச நாளாக இதை போட்டு அடித்தாங்க, பிகாஸ் இட் வாஸ் ஓவர் வேல்யூட். ஆனால் ஓவர் வேல்யூடுங்கிறத தெரிஞ்சு ஃபேர் வேல்யூ கிடைக்காம அதோடு அடித்து கொஞ்சம் அண்டர் வேல்யூடாக கொண்டு போயிட்டாங்கிறது என்னோட புரிதல். இவங்களோட க்ரோத்துக்கு மார்க்கெட் அதை ஒழுங்காக வேல்யூ பண்ணல, அடிக்க வேண்டியதை விட அதிகமாக அடிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து இங்கே கூடிய விரைவில் என் பொசிஷனை அக்ரெசிவாக பில்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஐ ஹேட் டு பில்ட் இட் அக்ரெசிவ்லி பிகாஸ் இட்ஸ் அ ஃபாஸ்ட் க்ரோயிங் நேம். அவங்க அடுத்த குவார்ட்டர் அதுக்கு அடுத்த குவார்ட்டர் 2 தடவை பேக் டு பேக் நல்ல க்ரோத்தை காமிச்சிட்டாங்கன்னா மார்க்கெட்டுக்கு மறுபடியும் ஐயோ ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ, ரொம்ப அடிச்சிட்டோமோங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் திரும்ப வேகமாக வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எனக்கு ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான் இருக்குது. குயிக்காக நான் வந்து இதில் என் பொசிஷனை பில்ட் பண்ணணும். ஸோ ஒரு 6%, 6.5% வந்து என் பொசிஷனை ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் ஒரு 1 or 2 monthsலேயே நான் வாங்கிட்டேன். ஆனால் இந்த சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸோ இல்லைனா வந்து அதோட ஸ்லோவாக வளரக்கூடிய இப்போது ஒரு கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் எடுத்துக்கோங்களேன், அதை வந்து ஒரு 9%, 10% நம்ம பொசிஷன் பில்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆச்சு. ஐ வாண்டட் டு பை இட் ஸ்லோலி பிகாஸ் ஐ நோ இட்ஸ் நாட் கோன் ரன் அப் ஃபாஸ்ட் பிகாஸ் அங்கே க்ரோத்துமே ஸ்லோவாக தான் இருக்குது. அது வந்து ஒரு கான்ட்ரேரியன் வியூ பாயிண்ட். அது நடக்கிறதுக்கு சில குவார்ட்டர்ஸ் ஆகலாம், ஏன் 1-2 வருஷம் ஆகலாம், அதுக்கு மேலே கூட ஆகலாம். ஸோ நான் வந்து பொறுமையாக தான் வாங்கணும். அங்கே நான் முதலே போய் லம்சமாக ஒரு 10 லட்சத்தை போட்டு இல்லை 1 கோடியை போட்டு அப்படியே வெயிட் பண்ணுறது அட்டர்லி யூஸ்லெஸ். ஐ திங்க் ஸ்லோ அக்யூமுலேஷன் இன் அ ஸ்லோ க்ரோவர் நேம் இஸ் பெட்டர். ஐ திங்க் கொஞ்சம் அக்ரெசிவாக வாங்குறது என்ன ஃபாஸ்ட் க்ரோயிங் நேம் இஸ் பெட்டர். இதுதான் நான் இவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் 2 கம்பெனியும் கொடுத்தாங்க. எப்படி மார்க்கெட் வேரியடாக பிஹேவ் பண்ணுங்கிறது நம்மளுக்கு க்ளீனாகவே தெரியுது. லாங் டேர்மில் கண்டிப்பாக 2 கம்பெனியும் மேலே தான் போக போகுது, நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ண போகுது நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஐடிசி பற்றி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி குயிக்காக கோர்வியோட ஏர்னிங்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். இதுக்கு ஸ்டாக் 15% ஓவர் நைட்டில் ஆஃப்டர் மார்க்கெட் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. $100 தாண்டி தான். வெரி ஹாப்பி டு சீட் இந்த ட்ரிபிள் ஃபிகர்ஸ். எங்கிட்ட பைசாவே இல்லையே, கீழே விழுந்தால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். செம்ம ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ரெவென்யூ 112% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்கு. $2.575 billion ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அட்ஜஸ்டட் எபிட்டா 101% இயர் ஆன் இயர் க்ரோத் காமிச்சிருக்காங்க. $1.51 billion வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அவங்களோட அட்ஜஸ்டட் எபிட்டா மார்ஜின், இதனால தான் போன தடவை போட்டு அடித்தாங்க. மார்ஜின்ஸ் மறுபடியும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 59% அவங்களோட எபிட்டா மார்ஜினாக இருக்குது. மார்க்கெட் வாஸ் ஹாப்பி. ரெவென்யூ பேக்லாக் $104 billion கொடுத்துருந்தாங்க. ஐ எக்ஸ்பெக்டட் டு பி ஸ்லைட்லி ஹையர். ஆனால் அவங்களுக்கு $25 billion ஆஃப் நியூ கஸ்டமர் கமிட்மெண்ட்ஸ் இன் ஏர்லி Q3. Q2ல் அவங்களால இதை ஆட் பண்ண முடியாது பிகாஸ் Q3யோட ஏர்லி டேஸில் தான் அவங்களுக்கு இந்த கஸ்டமர் கமிட்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க பேக்லாக் இன்னுமே ஹையராக இருக்குங்கிறது க்ளீனாகவே தெரியுது. நெக்ஸ்ட் குவார்ட்டரில் நம்ம பார்ப்போம். மார்க்கெட் அதனால் இதை பெரிய பிரச்சனையாக பார்க்கல. இருந்தாலும் 99 பில்லியன்லேருந்து 104 பில்லியன் ஆனதே வந்து ஒரு டீசன்ட் க்ரோத் தான். அவங்களோட ஆக்டிவ் பவர் 1.5 gigawatt, கான்ட்ராக்டட் பவர் 3.7 gigawatt. எனிவே மைக்கேல் சிஇஓ ஆஃப் கோர்வி என்ன சொல்கிறாங்க குயிக்காக படிச்சிடலாம். கோர்வி ரீச்ட் அன் இம்பார்ட்டன்ட் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். This quarter, as our scale began to translate into expanding operating leverage, customer demand is accelerating as enterprise adoption broadens and we continue to deepen our technology platform. சொல்கிறாரு. இந்த ஸ்டாக் இன்னுமே ஆல் டைம் ஹைஸ்லேருந்து 30% கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் லோஸ் ஆஃப் ஜூலை அந்த $60, $59 தொட்டுட்டு ஏற ஆரம்பிச்சான்ல,
ஒரு டார்க் வெட்னஸ்டே நம்மளுக்கு இருந்தது. நான் கூட அடுத்த நாள் வந்து எப்படி லெவரேஜில் ட்ரேட் பண்ணக்கூடாது, எப்படி ஒரு ஆளோட என்டையர் லெகசியை காலி பண்ணிச்சு, மார்ஜினில் ட்ரேட் பண்ணால் ரொம்ப ரிஸ்க்குன்னு பேசினால அன்றைக்கி கோர்வியூ $60 விழுந்துச்சு. நான் அன்றைக்கி கூட அக்ரெசிவாக வாங்கிக்கிட்டே இருந்தேங்கிறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை கூட ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்தேன். இஃப் யூ கேன் கோ செக் இட் அவுட். அப்போது வந்து அந்த லோலேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 72% வந்து இந்த ஸ்டாக் மேலே போயிருக்கு. 2 மாதம் கூட இன்னும் முடியலை. எனிவே கோர்வியோட கான்காலில் சில இம்பார்ட்டண்டான ஹைலைட்ஸ் இருக்குது, அதை மட்டும் குயிக்காக பார்த்துடலாம். இது வந்து அவங்க இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனில் இருந்த ஒரு ஸ்லைட். இப்போ அவங்களோட ஆக்டிவ் டேட்டா சென்டர்ஸ் 51 அதிகமாக இருக்குது. 2026 மட்டுமே 8 டேட்டா சென்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் 2 ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், கோர்வியூ ஹஸ் சைன்ட் an A100 contract that extends into 2029 at an attractive priceங்கிறத அவங்க கான்காலில் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஜிபியூஸ் வந்து 3 வருஷத்துக்கு தான் நல்லாயிருக்கும், 18 மாதத்துக்கு தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சுற்றுற ஒரு க்ரௌட் இருக்கும். அவங்களுக்கு ஒரு சூப்பரான கவுண்டர் பாயிண்ட், ஜிபியூஸ் கேன் எக்ஸ்டெண்ட் தேர் லைஃப் ஸ்பேனுங்கிறத இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் நம்மளுக்கு ஷேர் பண்ணுது. இட் இஸ் அ குட் சைன். கோர்வியோட கைடன்ஸை மட்டும் குயிக்காக பார்த்துட்டு நம்ம அடுத்து போயிடும். அவங்களோட ஆனுவல் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா $18.5 billion to $19.5 billion பை எண்ட் ஆஃப் இயருங்கிறத சொல்லியிருக்காங்க. 2026 ரெவென்யூ வந்து $12.4 to $13.2 billion இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. Q3க்கு $3.45 to $3.6 billion இருக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அட்ஜஸ்டட் ஆப்ரேட்டிங் இன்கம் பார்த்தீங்கன்னா $960 million to $1.5 billion. 1.85 gigawatt ஆஃப் ஆக்டிவ் பவர் பை எண்ட் ஆஃப் இயர். ஸோ ஆல்ரெடி 1.5 ரீச் பண்ணிட்டாங்க. அடுத்த 2 குவார்ட்டரில் இன்னொரு 350 மெகாவாட்டை ஆட் பண்ண போகிறாங்க தான் சொல்கிறாங்க. அவங்களோட ப்ரீவியஸ் கைடன்ஸ் 1.7 இருந்தது. ஸோ மார்க்கெட் லைக் தட் தே ரைஸ் தேர் கைடன்ஸ் அஸ் வெல். 2026 கேபெக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 35 to 39 billion இருக்க போதுங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஷார்ட் டேர்ம் பெயின் தான். கண்டிப்பாக அவங்க கேபெக்ஸில் அதிகப்படுத்திட்டு தான் இருக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹைப்பர் ஸ்கேலராகவே அவங்க மாறிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். யூ கேன் ஆட் தம் டு த லிஸ்ட் ஆஃப் ஹைப்பர் ஸ்கேலர்ஸ்னு நான் நினைக்கிறேன். அவங்க அவ்வளோ கேபெக்ஸ் பண்ணுறாங்க. ஐ டோன்ட் திங்க் தே டிசர்வ் டு பி கால்ட் அ நியோ க்ளவுட் எனிமோர். எனிவே இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா $860 to $940 million இன் Q3 இருக்குங்க சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அவங்க $1.1 billion ஆனுவலாக சேவ் பண்ண போகிறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா அவங்களோட வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் டெட்டை 300 basis points 3% வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ ஃபினாமினல் திங். இதில் முக்கியமான விஷயம்னா நெபியஸ் இன்னைக்கு ஈவினிங் வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் போட வெளியிட போகிறாங்க. அதில் ஏதாவது ஒரு குளறுபடி நடந்தாலும் கோர்வியூ சேர்ந்து அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் அப்ரண்ட் இஸ் நாட் பர்மனெண்ட், இட் கேன் பி டெம்பரரி. நெபியஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, மார்க்கெட் ஹாப்பி ஆயிடுச்சுன்னா நெபியஸும் ஏறும், கோர்வியூவும் ஏறும். மைக்கேல் பெரியோட ஷார்ட்டிங் ஆஃப் நெபியஸில் என்ன ஆக போகுதுன்னே தெரில. ஒரே ட்ராமா காத்திருக்கு. எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னென்னா, இவங்க 500 மெகாவாட் ஆஃப் ஆக்டிவ் பவர் இந்த ஒரு குவார்ட்டரில் ஆட் பண்ணாங்களே, அந்த ஒரு 500 மெகாவாட் ஆஃப் ஆக்டிவ் பவர் இஸ் வே மோர் தென் எனி ஆஃப் த அதர் நியோ க்ளவுட்ஸ் இந்த என்டையர் இண்டஸ்ட்ரி. இட் ஆடட் அன் என்டையர் நெபியஸ் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம யோசிக்கலாம். இது ஒருத்தரோட போஸ்ட்டில் பார்த்துருந்தா ரொம்பவே ஃபன்னியாக இருந்தது. நெபியஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். தே ஆர் அ பெட்டர் கம்பெனி நானுமே நினைக்கிறேன். பட் கோர்வியூ இஸ் நாட் அ சிம்பிள் கம்பெனி, இட் இஸ் ஹியூஜ். இவங்க வெறும் ஒரு பேர் மெட்டல் பிளேவாக பார்க்குறது எனக்கு ஆக்சுவலி தப்புங்கிறது தோண ஆரம்பிச்சிருச்சு. கோர்வியூ ஹஸ் டன் அன் அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். எத்தனை பேர் ஹோல்ட் பண்ணுறீங்க, எத்தனை பேர் இந்த கம்பெனியை வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க, அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது கமெண்ட் செக்ஷனில் 3 பேரோட கமெண்ட்ஸ் எடுத்து நான் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். முக்கியமாக ஐடிசி அண்ட் HDFC பேங்க் பற்றின கமெண்ட்ஸ் தான் இது. அதுக்கு முன்னாடி நேற்று வீடியோவில் ஒருத்தர் போட்டிருந்தாரு, ப்ரோ மற்ற சேனல்ஸ் வீடியோஸை பற்றி நம்ம பேச வேணாம் ப்ரோ, முன்ன மாதிரியே பண்ணுங்கள், இதுதான் நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஐ அக்ரி வித் திஸ் பாயிண்ட். நான் அந்த சேனல்லையோ ஒரு நபரையோ அடிக்கணுங்கிற எண்ணத்தில் பண்ணவே இல்லை. ஐடிசி பற்றி நிறைய பேர் திடீர்னு பயந்து கமெண்ட் போட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் கூட 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. சரி என்ன தான் அந்த வீடியோவில் இருக்குன்னு தான் நான் போய் பார்த்தேனே தவிர நான் யாருமே ஃபாலோ பண்ணுறதே இல்லை. உண்மையாக அடிக்கிற லெவலுக்கு நான் பேசணும்னு உங்களுக்கு ஃபீல் ஆயிருந்தால் ஐ வில் அப்பாலஜைஸ். நான் வந்து அந்த ஒரு இன்டென்ஷனில் பண்ணவே இல்லை. இனிமேல் நான் மற்ற சேனல்ஸை இழுத்து பேசணுங்கிற இன்டென்ஷன்லையும் எந்த வீடியோஸும் போட மாட்டேன். ஸோ ஐ அப்பாலஜைஸ். நெக்ஸ்ட்டு பாலாஜி M25690 சிபி ப்ரோ, ஒன் மேஜர் டவுட் ரிகார்டிங் ஐடிசி. The main reason we are investing in ITC is due to its FMCG and other non-cigarette business. FMCG will gradually grow for sure and long term. Let's say after 15 years there is no cigarette business, ban-nala cigarette business irukadu, or FMCG revenue is more than a cigarette revenue. Either of this will lead to reduction in ITC price or value due to decline or eradication of cigarette revenue. Will the price still fall 30% after that? அதுதானே கரெக்டான என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும். எனிவே வந்து ஒரு டைமில் பேன் ஆகும்போது ஐடிசி கரெக்ட் ஆகுமேங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டிவிடன்ஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷனை மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதை யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த வெயிட் பண்ணி கரெக்ட் என்ட்ரி பாயிண்ட்டில் வாங்குறதுல எனக்கு பெருசாக எதுவும் தெரில. பட் லெட்ஸ் டாக் அபவுட் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 15 years கழிச்சு ஐடிசியில் நிஜமாலே சிகரெட்டில் ஏதாவது பேன் இருந்தால் என்ன நடக்குங்கிறத நம்ம யோசிப்போம். அவங்க எஃப்எம்சிஜி ரெவென்யூ என்ன தான் வளர்ந்துக்கிட்டே இருந்தாலும் மார்ஜின்ஸ் ரொம்ப சுமாராக இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் நிறைய பேர் எடுத்து வைப்பாங்க. மார்ஜின் சுமாராக இருக்கிறதுக்கான காரணம், தே ஆர் ட்ரைங் டு ஆக்டிவ்லி க்ரோ த பிஸ்னஸ். They are making active acquisitions. They are trying to increase the run rate of each of their products to a heightened point. அதனால் அவங்க மார்ஜின்ஸை தெரிஞ்சே தான் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கங்கிறது என்னோட புரிதல்.
இது வந்து யாராலையுமே மறுக்க முடியாத ஒரு விஷயம். எனி டைம் தே கேன் ஸ்விட்ச், ஸ்டாப் ட்ரையிங் டு அக்வயர் நியூ ப்ராடக்ட்ஸ். திடீர்னு வந்து எங்களுக்கு புதுசாக எதுவுமே வேணாம், இருக்கிற ப்ராடக்ட்டே நாங்கள் சேல் பண்ணி எங்கள் மார்ஜின்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சி அவங்க பண்ணலாம். ஆனால் தே வாண்ட் டு பிகம் அ ப்ராமினன்ட் பிளேயர். அதனால் அவங்க வந்து வெயிட் பண்ணி மார்ஜின்ஸை தெரிஞ்சே தான் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இதை நான் 100% நம்புகிறேன். இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். மார்ஜின் போரா இருக்குங்கிறது ஒரு கரெக்டான பாயிண்ட்டே கிடையாதுங்கிறத நான் நினைக்கிறேன். தட்ஸ் வாட் ஐ பிலீவ். எனிவே, எஃப்எம்சிஜி ரெவென்யூ சிகரெட் ரெவென்யூட அதிகமாகுதா, சிகரெட்டில் வந்து பேன் நடக்குமா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முழுசாக நம்பிக்கையே கிடையாது. ஒரு டெவலப் கண்ட்ரிலேயே இன்னுமே எந்த பேனும் நடக்கலை. இன்னும் சிகரெட் பேன் எங்கேயுமே உலகத்தில் நடக்கவே இல்லை. யூசேஜ் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கம்மியாகிட்டு இருக்குது, வால்யூம்ஸ் டிக்ளைன் ஆகும். இது எல்லாமே பல வருஷமாக ஐடிஸில் சொல்லிகிட்டு இருக்கிற நேரேட்டிவ்ஸ் தான். ப்ரைஸிங்கில் அவங்க அந்த வால்யூம்ஸ்க்கு மேட்ச் பண்ணி ஓவராலாக ரெவென்யூ ஜெனரேஷனை குறைக்கவே மாட்டாங்க. ஹை மார்ஜின் இருக்கிற ஒரு பிஸ்னஸ், அமேசிங் கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ணுற பிஸ்னஸ், அதை யூஸ் பண்ணி தான் அவங்க எஃப்எம்சிஜி பிஸ்னஸை ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் இவ்வளோ பெருசாக வளர்த்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் தெர் இஸ் நத்திங் டு வரி அபவுட். ஷேர் ப்ரைஸ் டிஃப்ளேட்டடாக இருக்கும்போது நெகட்டிவ் நியூஸும், ஷேர் ப்ரைஸ் இன்ஃப்ளேட்டடாக இருக்கும்போது பாசிட்டிவ் நியூஸும் மார்க்கெட்டில் வருது சகஜமான ஒரு விஷயம். ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் போன்ற லார்ஜ் கம்பெனிஸ் மேலே நம்மளுக்கு டவுட்ஸ் வர லெவலுக்கு ஷேர் ப்ரைஸ் அடி வாங்கியிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரெண்டு கம்பெனிலையும் எந்த இஷ்யூமே இல்லை. கண்டிப்பாக ஷார்ட் டேர்மில் பல பிரச்சனைகள் இருக்குது. இவங்க இந்த டாக்ஸேஷன் இம்பாக்ட்லேருந்து வெளியில் வரதுக்கே இன்னும் 2-3 குவார்ட்டருக்கு மேலே ஆகுங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே நம்புகிறேன். 2-3 குவார்ட்டர் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு பேஷன்ஸ் இல்லையாங்கிறது எனக்கு பர்சனலாக தெரியல. ஆனால் இதுலேருந்து கிடைக்கிற ஈல்டு இருக்குல்ல, அந்த 5% ஈல்டு இருக்குல்ல ஃபார் மை ஆவரேஜ் காஸ்ட், அது வந்து எனக்கு ஒரு ஆல்ஃபாவை கிரியேட் பண்ணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பீட்டிங் இன்ஃப்ளேஷன், ப்ராபப்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் பீட்டிங் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ். இட் மைட் அட்லீஸ்ட் கிவ் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் இந்த லாங் டேர்ம்ங்கிறது என்னோட புரிதல். அதுக்காக தான் நான் வாங்கிட்டு இருக்கேன். இதில் எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் ஸ்பின் ஆஃப் செய்யப்படலாம். இவங்களோட டெக் பிஸ்னஸ் திடீர்னு பெரிய லெவலில் வளர்ந்து ஸ்பின் ஆஃப் செய்யப்படலாம். டெக் பிஸ்னஸ் ஆக்டிவாக க்ரோ பண்ண போகிறவங்க இவங்க சொல்லியிருக்காங்க. ஐடிசியோட ஃபியூச்சர் ட்ரெஜெக்டரி பற்றி சஞ்சீவ் பூரி டீட்டெயிலாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார். அதை பற்றி நான் ஒரு லாங் வீடியோ கூட கவர் பண்ணி போட்டிருந்தேன். அதில் இன்ஃபேக்ட் நான் வந்து பாதி விஷயம் தான் கவர் பண்ணவே முடிஞ்சது. அதுக்கே ஒரு 20-30 நிமிஷம் வீடியோ போயிருச்சு. எனிவே, நான் வந்து இது 4 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க இவர்கிட்ட சொல்லிட்டேன், டிஸ்கஸும் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஐடிசி கண்டென்ட்டை வீடியோவில் போட்டோன்னா வீடியோவும் பெரிய லெவலில் ரீச் ஆகுங்கிறத நான் கொஞ்சம் ஃபன்னி நோட்டில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ நல்லா ரீச் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு வரலாம். நேற்றுக்கு வருது அலெக்சாண்டருங்கிறவர், ப்ரோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி ஏதாச்சும் சொல்லு ப்ரோ, ஆவரேஜ் பண்ணி முடியல, 760 ஆவரேஜ், இதுக்கு கீழேயும் போனால் 680க்கு போயிடும் போல், 2 இயர்ஸ் நோ ரிட்டர்னுங்க தான் சொல்கிறது. 2 இயர்ஸில் அது 700லேருந்து 1100 ரூபாய்க்கு போயிட்டு திரும்ப 700 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ வந்து எங்கே வாங்குகிறோம் எங்கே விற்கிறோங்கிறது முக்கியமான மேட்டர். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாங்கினவங்க பெரும்பான்மையான பீப்புள் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண தான் நினைப்பாங்க. ஸோ 1100 ரூபாயில் ஏன் விற்கலங்கிற ஒரு மொக்க கேள்வியை நான் கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. நான் சொன்னால் மட்டும் அது மேலே போக போகுதுங்கிறது தான் நான் கேட்ட கேள்வியாக இருந்தது. முழு மனசோட சொல்லுங்கள் போகுங்கிற மாதிரி ஹரிகிருஷ்ணா அவங்க தான் சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூடிய வரையில் மேலே போயிரு. நிறையா பேர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப வருஷமாக நீ ரிட்டர்னே தரலையாம். அதனால் கூடிய வரையில் நீ கொஞ்சம் டீசெண்டான ரேட்டில் காம்பவுண்ட் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு போய் சேர்ந்துருங்கிறத என் முழு மனசோட சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் லாங் டேர்மில் நல்லா பண்ணுங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். இந்த பேங்க்கில் இப்போதைக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. காசா மார்ஜின்ஸ் போன்ற இஷ்யூஸ் இருந்தாலும் இதெல்லாம் ஃபியூ குவார்ட்டர்ஸில் அட்ரஸ் செய்யப்படுங்கிறத மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. அவங்களால சொல்ல முடியும், செய்ய முடியும். ஆனால் இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு டைம் எடுக்குங்க, நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒரு பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்கும். நம்ம வந்து வாங்கிட்டு மேலே போனோன்னு விற்றுட்டு போகிற ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் கிடையாது. ஸோ டெக்னிக்கலி இஃப் யூர் பார்ட்னர் ஆஃப் த பிஸ்னஸ் யூ ஹவ் டு கோ த்ரூ த டஃப் டைம்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ஆஸ் வெல். கிறிஸ் மேயர் இதை பற்றி பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நான் 2 கிளிப் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். பட் அது பேசினா இன்னும் ரொம்ப லென்த்தாக போகுமேங்கிற காரணத்தினால ஐ எம் ஜஸ்ட் கட்டிங் இட் டவுன். 425 நெபியஸோட கால் வேறு இருக்குது. ஸோ அந்த வீடியோவை குயிக்காக எடுத்து ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் ஆகும். இந்த 2 கிளிப்புமே 4 வீடியோவில் ஷேர் பண்ணலாம். எப்படி ஒரு பிஸ்னஸில் நம்ம பார்ட்னராக ஃபீல் பண்ணணும், அந்த பிஸ்னஸோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக ட்ராவல் பண்ணணும், அந்த பிஸ்னஸோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஷேர் ப்ரைஸை டெய்லி செக் பண்ணுறதோ இல்லைனா வந்து எவ்ரி 10 மினிட்ஸ் செக் பண்ணுறதோ எவ்வளோ பெரிய கேடு விளைவிக்கும், நம்மளோட சைக்காலஜி எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும், அது பார்க்காம இருந்தால் என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும். நிஜமாலே லாங் டேர்மில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஹை குவாலிட்டி காம்பவுண்டர் ஒரு செம்ம பிஸ்னஸில் கூடவே சேர்ந்து நம்மளும் வளரும்போது எவ்வளோ வெல்த் கிரியேட் பண்ண முடியுங்கிறத அவர் சூப்பராக பேசியிருப்பார். இந்த 2 கிளிப்ஸும் நாளைக்கு ஷேர் பண்ணி நான் என்னோடய கருத்துக்களையும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம். ஐ ஹோப் இட் வாஸ் ஆல் யூஸ்ஃபுல் டு யூ. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க.
முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.